இந்த கால வேளையில இந்த நாளுக்கான வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாளிலே இந்த மாசத்தின் முதல் நாளில் நாம் வந்திருக்கிறோம். முதல் வாரத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அது கனியை புசிப்பார்கள். ஜீவனும் மரணமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜீவனும் மரணமும் எங்க இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. மனுஷனுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அதை பிரியப்படுகிறவங்க அது கனியை புசிப்பார்கள். ஜீவன் வேணும்னா அந்த ஜீவ கனியை புசிப்பார்கள். மரணம் வேணும்னா மரண கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கரெக்டா எடுத்து வாசிங்க. உபாகமம் 30ஆம் அதிகாரம் Deuteronomy chapter 30 verse 19. ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் சாட்சியாய் வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு. அல்லேலூயா. இதோ உனக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. உங்க வாயில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. நாவின் அதிகாரத்தில் ஜீவன் இருக்குது, மரணம் இருக்குது. உங்க நாவு, அந்த நாவுனால சொல்லுகிற காரியம் அப்படியே பலிக்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எப்படி? நீங்க சொன்னீங்கன்னா, ஐயோ வாழ்க்கை பூரா கஷ்டம், எங்க குடும்பம்லாம் அப்படிதான் இருக்கு, எங்க தலையெழுத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அன்னைக்கு தெரியாத நாள், ஒரு காலம் தெரியாத நாள், இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறோம். ஆண்டவரை அறிந்து கொண்டோம், சத்திய வசனங்களை படித்துக் கொண்டோம். கர்த்தர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். பழைய வாழ்க்கையில புது வாழ்க்கை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆனபடினாலே நாம் இனி பேசுற வார்த்தை புதிய வார்த்தைகளா இருக்கிறது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கஷ்டங்கிற வார்த்தை வாயில சொல்லவே கூடாது. இனி கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் என்ன நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாயினாலே அழிந்து போனார். யாருக்கா சொல்ல முடியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் பேர் புறப்பட்டு போனாங்க. அதுல 2 பேர் தான் என்ன பண்ணாங்க? கானான் தேசத்துக்கு பிரவேசிச்சாங்க. யாரெல்லாம்? காலேபும் யோசுவாவும் பிரவேசித்தாங்க. இப்ப மீதி பேர்லாம் வழியில என்ன பண்ணிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. எப்படி செத்து போனாங்க? காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வந்ததை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார், ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 40 வருட வனாந்தர பாதையில உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார், ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்று சொன்னார். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில கடந்த வருஷம், கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு இருந்தபடினால அந்த புதிய வருஷத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒன்றும் குறைபடலை. இருந்தாலும் கர்த்தர் நம்ம மனசுல சொல்ல வேண்டும். ஆனா இந்த ஜனங்கள் என்ன பண்ணினார்கள் என்று பார்க்கும்பொழுது, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 11வது 11 12 வசனங்களை வாசிங்க. அன்றியும் மோசேயை நோக்கி, எகிப்தில பிரேத குழி இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிறோம். எகிப்தியருக்கு வேலை செய்கிறது நலமாயிருக்குமே என்றார்கள். ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்திட்டு வந்தார். உண்மைதான்.
அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? சாப்பாடு மன்னாவை கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆண்டவர் வேலைக்கு சாப்பாடு கொடுத்தாரு. ராத்திரி நேரத்துல என்னவா இருந்தாரு? ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமா இருந்தார். பகல் நேரத்துல மேக ஸ்தம்பமா இருந்தார். குளிர்ச்சியா இருந்தாரு. அந்த வனாந்திரத்தையே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? மாத்தி அற்புதமா அவங்களை நடத்திட்டு வந்தாரு. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ், அவங்க போட்டிருந்த சப்பல், ஷூஸ் எல்லாமே அவங்களுடைய சரீரத்துக்கு ஏற்ற விதத்திலே இருந்தது. வனாந்திரத்தில் அநேக காரியங்கள் நடந்தது. ஆனாலும் ஒரு குறை இல்லை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க எகிப்தில இருந்தா நல்லா இருந்திருப்போம். இங்க பிரேத குழியிலேயே எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. எகிப்தில பிரேத குழியில இங்க கொண்டு வந்திருக்கீங்களா? நாங்க அங்கேயே செத்து போயிருப்போம். எகிப்திற்கு வேலை செஞ்சு அங்கேயே நாங்க செத்து போயிருப்போம். இங்கேயா கொண்டு வந்தீங்க அப்படின்னு வாயினால் அறிக்கை பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? வாயினால் அறிக்கை பண்ணாங்க. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்க செத்து போன நிலைமை. நம்ம கூட அடிக்கடி வீட்டுல என்ன சொல்றோம்? உடனே கல்யாணம் பண்ண செத்து போறது நல்லா இருக்கும் இல்லையா? நிறைய நான் ஏதாவது பிரச்சனை தான் வாலிப பிள்ளைகள், ஐயா நான் செத்து போயிடுவேன், என்னது நான் செத்து போயிடுவேன், நான் பிடிக்கல, வாழ பிடிக்கல. சிலர் உன் கூட வாழ பிடிக்கல, சிலர் என் கூட வாழ பிடிக்கல. இப்படி பேசுறதை நான் பார்க்கிறோம். அப்ப வாயின் வார்த்தையில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. ஜீவன் இருக்கு, மரணம் இருக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வார்த்தையை சொன்னாங்க, அடிக்கடி சொன்னாங்க. நாங்க என்ன சொன்னாங்க? எகிப்திலே பிரேதக்குள்ளே இல்லை என்று வனாந்திரத்திலே சாகுபடிக்கு எங்களை கொண்டு வந்தீரா. அப்புறமா என்ன சொல்றாங்க? வனாந்திரத்தை சாகிறதில் பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறதே நலமாயிருக்கும். முறுமுறுக்கிறாங்க. இதே காரியத்தை திருப்பியும் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் நம்பர்ஸ் 14 verse 1 and 2 வாசிங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். அவர் இரவு முழுது அழுதார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்கள் நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனமானால் நலமாய் இருக்கும், இந்த வனாந்திரத்திலே செத்தாலும் நலம். இப்ப பாருங்க, வாய் அறிக்கை எப்படி விடுது? நாங்க செத்து போகணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி கூட்டிட்டு போறாரு? என்ன சொல்லி கூட்டிட்டு போனாரு? என்ன சொல்லி கூட்டிட்டு போனா சொல்லுமா? பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போற சொன்னாரு. 6 லட்சம் பேரை. ஆனா வழியில் என்ன நடக்குது? முறுமுறுக்கிறார்கள். என்ன சொன்னாங்க? நாங்க எகிப்திலே இருந்திருக்கிறோம், எங்க பிரேத குழியிலேயே எங்க கொண்டு வந்த நாங்க ரா முழுதும் அழுதுக்கிறோம், போராடி அழுதுருக்கிறாங்க. ரா முழுதும் அழுது ஆரோனையும் மோசைக்கு விரோதமா அழுது, நாங்க செத்து போயிருந்தால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே செத்தால் நலம் என்று சொன்னாங்க. அதனாலதான் கானான் தேசத்துக்கு என்ன செய்யல? போக முடியல. அல்லேலூயா. கானான் தேசத்துக்கு 2 பேர் மாத்திரம் தான் போக முடிந்தது. மீதி பேர்லாம் என்ன பண்ணா? செத்தே போயிட்டான். காரணம் என்ன? வாயின் வார்த்தை. செத்தா நல்லா இருக்கும், செத்து போயிருக்கும். ஒன்னா போய் கல்யாணம் பண்ண செத்து போறேன் சொல்ற பாருங்க. இதுதான் அந்த வாயின் வார்த்தையில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வார்த்தையை அறிக்கையிட்டார்கள், செத்து மாண்டு அழிந்து போனார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போயிடுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தா கூட நம்ம எப்படி என்ன செய்யணும்? நெகட்டிவா பேசிட்டு, எப்படி குடும்பம் நடத்துறது, எப்படி வாடகை கட்டுறது, எப்படி பீஸ் கட்டுறது, இப்படிதான் நம்ம பேச்சு. சபைக்கு வந்த பிறகு மாத்த இருக்கணும், சபைக்கு வராதப்போ வேற மாதிரி பேசணும். ரைட். இப்போ விசுவாசத்தை பத்தி போதிக்கிறோம், விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். விசுவாசத்தினால் வராதது எல்லாம் பாவம் என்று இருக்கு. விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. அமெரிக்க தேசத்துல ஒரு வயதான தாயார் இருந்தாங்க. விடோ, வயதானவங்க இல்ல, அவங்க ஒரு கணவன் மரித்து போனால் அவங்களுக்கு 3 சின்ன பிள்ளைகள் இருந்தாங்க. அப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பர்த்டே கொண்டாடுவோம் இல்லையா? சின்ன பிள்ளைங்க பர்த்டே கொண்டாடணும், ஒரு கேக்கு, புது ட்ரெஸ், அப்புறமா கொஞ்சம் வசதியா இருந்தா வீட்டுல 4 பேரை கூப்பிட்டு கேக்கு வெட்டி எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. இன்னும் வசதியா இருந்தா ஊருக்கே சாப்பாடு போடுவாங்க. அமெரிக்க தேசத்துல இந்த பர்த்டே ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த தாயானவள் அந்த 3 பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை பத்தி நல்லா போதிச்சு வசனங்களை கற்றுக் கொடுத்தாங்க. சின்ன வயதிலே உண்மையான அந்த சம்பவம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறையும்.
இந்த வசனங்கள் காரியங்களை பைபிள்ல பேசிக்கா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க இந்த பிள்ளைங்க நல்லா கற்றுட்டு வந்தாங்க. அதில் ஒரு பொண்ணுக்கு பர்த்டே வந்துச்சு. பர்த்டே வரும்பொழுது 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாட்ட சொல்லுது, எனக்கு புது ட்ரெஸ் வேணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடணும், நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிடணும், வீடு டெக்கரேஷன் பண்ணணும், பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும், அப்படி நிறைய காரியங்களை சொல்லுது. உடனே நம்ம அம்மா சொன்னாங்க, நீ ஒரு பேப்பர் எடுமா, உனக்கு என்ன வேணும் லிஸ்ட் போடு. எல்லாமே லிஸ்ட் எழுதியாச்சு. என்ன வேணும், கேக் வேணும், ட்ரெஸ் வேணும், சாப்பாடு ஆர்டர் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எல்லாமே எழுதியாச்சு. இப்போ நீ ஜெபம் பண்ணி சோதனை பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஜெபம் பண்ணிச்சு. இந்த பொண்ணு நாள் கடந்துருச்சு, கடைசி நாள், நாளைக்கு பர்த்டேனா இன்னைக்கு கேட்குது. என்னமோ ஒண்ணுமே இல்லை, என்ன பண்றது? அம்மா சொன்னாங்க, 2 பேரும் நல்லா சோதனை பண்ணி அந்த பேப்பரை வச்சு சோதனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி இந்த பொண்ணு படுத்து தூங்கிடுச்சு. காலையில பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஆனா அவங்க அம்மா சொன்னாங்க, வா நமக்கு வந்து டேபிள்ல 3 பிள்ளைகள் உங்களை உட்காந்து ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்தித்ததுக்காக ஆண்டவரே உனக்கு சோதனை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு காலிங்குள் அடிச்சுதான். காலிங்குள் அடிச்சா போய் பார்த்தா இவருடைய ஃப்ரெண்டு உள்ள வந்துச்சான். உள்ள வந்தா உள்ள கூட்டிட்டு போய் திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு பெரிய பாஸ்கெட் இருக்குது. என்ன பாஸ்கெட்? இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட் வருது இல்லையா? பிக் பாஸ்கெட்ல என்ன கொஞ்சோண்டு வருது. ஆனா அந்த ரியலா என்ன வந்துச்சு? பெரிய பாஸ்கெட். அந்த பாஸ்கெட்ல அவங்க அம்மா சொன்னாங்க, பெரிய பாஸ்கெட் ஒன்று இருக்குது. அம்மா போய் பார்த்தாங்களா, இல்லை அந்த பர்த்டே செலிப்ரேஷன் வேண்டிய எல்லா லிஸ்ட்ல இருக்கிற அத்தனை காரியம் ஒன்று கூட தவறாம இருந்தாங்க. ட்ரெஸ்ஸு, சக்கை, கிழிஞ்ச வரவங்களுக்கு சாப்பாடு சகலமும் ஆண்டவர் செஞ்சு வைத்திருந்தார். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவரை நீங்க கேட்கும் பொழுது, ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணும் பொழுது, ஆண்டவருடைய நம்ம இல்லைன்னு சொல்லாம கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அற்புதம். நடந்த சம்பவம், இது கதையெல்லாம் கிடையாது, நடந்த சம்பவம். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் அதே இயேசு கிறிஸ்து மீண்டும் 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 மாறாதவராக இருக்கிறார். நம்ம அநேக நேரங்கள்ல என்ன சொல்றோம்? நெகட்டிவாகவே பேசுறோம். நம்ம கேட்டா என்ன கேட்போம்? நம்ம பிள்ளைகளை பார்த்தா அதான் கேட்டானா, ஏய் என்ன செய்வோம்? மிரட்டுறோம் இல்லையா? உனக்கு வேணுமா? உன் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறோம், உனக்கு ஒரு பர்த்டே வர கேட்குதா, உனக்கு அது வேணுமா, இது வேணுமா? நம்ம என்ன செய்யறோம்? அவங்கள தப்பான வழிநடத்துறதுல நம்ம வளர்க்குறோம். நம்ம சொல்லலாம், என்ன அப்பாவால் வாங்கி தர முடியாது, பரம அப்பாவால் எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. எப்பவுமே பிள்ளைங்க கேட்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? அவங்கள மிரட்டுறோம், திட்டுறோம். நம்முடைய கலாச்சாரத்தின்படி நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்? ஏசப்பாட்ட கீழே ஏசப்பா வாங்கி தரும். நான் அப்படிதான் சொல்றது. எப்பவுமே எது முடியாதுன்னு சொல்றதே கிடையாது. ஜெபம் பண்ணுவோம், ஏசப்பா தருவார். இல்லையா? அதே பழக்கத்தை நம்ம கடைபிடித்தோம்னா கர்த்தர் அப்படியே செய்வார். வாயினால நீங்க எதை அறிக்கை பண்றீங்களோ அதை செய்வார். என் புருஷன் அதை பார்த்து அவன் திருந்தவே மாட்டான், அவன் குடியினான், அவன் விடவே மாட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் வாயில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு. பாஸ்டர் அவர் மாறிடுவார், இந்த வருஷத்துல கண்டிப்பா பைபிளை தூக்கிட்டு என் கூட வருவாரு. அல்லேலூயா. உன் வாயில பேசின ஜீவன் அவரை மாற்றும். அல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாசமான வார்த்தையை பேசுங்க. கடைகளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளிட்டு போனா போதும். வாழ்க்கையில நடக்காத காரியத்தை நடத்துகிற தெய்வம். சூழ்நிலையை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? அந்த கால வேளையில ஆண்டவருடைய வார்த்தை நாவல் அதிகாரத்தை வைத்திருக்கார். பயன்படுத்த சொன்னார், என் நாமத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பூலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் சொன்னார். என் நாமத்தில் எவைகளை கட்டமைப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டமைக்கப்பட்டிருக்கும், பூலோகத்திலும் கட்டமைக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதிகாரத்தை வச்சு இன்னைக்கு சோம்பேறியா ஏமாந்து போயிருக்க பிசாசு நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறான். இயேசு சொன்னார், வானமும் பூமியும் என்னுடையது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னார். சகலமும் உங்களுக்காக எனக்காக கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆனா அந்த பொல்லாத பிசாசு நம்முடைய மனக்கண்களை குருடக்கி வைத்திருக்கிறான், பார்க்க முடியாதபடி. வாயினால பேசுங்க, இயேசுவுக்கு சகலமும் அவருடையது, நான் அவருடைய பிள்ளை. அவருக்கு அதிகாரம் இருக்குமானால் எனக்கு அதிகாரம் இருக்கு. அப்பாவுக்கு அதிகாரம் இருந்தா பிள்ளைக்கு அதிகாரம். அல்லேலூயா. அதனால விசுவாசமான வார்த்தைகளை பேசுறோம். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேட்கறது பெஸ்ட்டா கேளுங்க. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணாரா செகண்ட் ஹேண்ட் சைக்கிளுக்காக. என்ன ஜெபம் பண்ணாரா? செகண்ட் ஹேண்ட் சைக்கிள். அந்த ஆள் கேட்டதே கேட்க, புது சைக்கிளை கேட்டிருக்க கூடாதா? பழைய சைக்கிளை கொடுக்கிறவர் தான் அவரு. பழைய சைக்கிள் புது சைக்கிள் அவரால் கொடுக்க பெற முடியாது. நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவரை நினைக்கவே கூடாது. அவர் வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, என் நாமத்திலே எதை கேட்டாலும் தருவதுன்னு சொல்லியிருக்காரு. செகண்ட் ஹேண்டை கேட்க சொன்னாரா? புதுசு. அல்லேலூயா. தேவன் கொடுத்தா புதுசு கொடுப்பார். கர்த்தரிடத்துல சின்னதைகள் பெருசு கேளுங்க. அல்லேலூயா.
கர்த்தர் பெரிய காரியம் நான் சொல்றோம், உனக்கு பெரிய காரியத்தை செய்றார். கர்த்தர் பெரிய காரியத்தை கேட்டா பெரிய காரியம் செய்வார். நம்முடைய விசுவாசம் கானானிய ஸ்திரியை பார்த்து கேட்டார், உன்னுடைய விசுவாசம் பெரிது என்று சொன்னார். அல்லேலூயா. வள்ளுவர்புரத்துல ஒரு இடம், ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது பல கோடிகள், அந்த கோடிக்கணக்கில் அதனுடைய விலை சொல்றாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒண்ணு நம்ம சாதாரணமாக தான் இருக்கிறோம். ஆனா நம்முடைய விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. வள்ளுவர்புரத்துல தேவன் பெரிய ஜெப கூடாரத்தை அமைத்து தருவாருங்கிறத விசுவாசம். அறிங்க, அது என்னாலே முடியாது, எங்க அப்பாவாலே முடியாது, பரலோகத்தில் இருக்கிற தேவனால் கூடும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார்னா அதை நிறைவேற்றுவார். ஆண்டவர் தான் வசனம் சொன்னார். வாசிங்க ஏசாயா 46வது அதிகாரம். ஏசாயா புத்தகத்தில் 46:11 வாசிங்க. உறைஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். எங்க இருந்து ஆண்டவர் வரவழைக்கிறாரா? ஆண்டவர் ஒரு உறாஞ்சுகிற பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை, கர்த்தர் கொடுத்த ஆலோசனை நிறைவேற்றுவதற்கு கிழக்கிலிருந்து ஒரு மனுஷனை வரவழைக்கிறவருமாய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். எவ்வளவு அருமையா கிளியரா அப்படியே அழகா பிட்டு பை பிட்டா அழகா தீர்க்க தரிசனமான வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் அதை திட்டம் பண்ணினேன், நான் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. செய்து முடிக்கிற கர்த்தருக்கு சொல்றேன். கைகளை மூடுவோமா? இந்த காரியம் நிறைவேறும்படியா ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த வள்ளுவர்புரத்துல ஆண்டவரே, நீ கிழக்கிலிருந்து ஒரு மனுஷனை கொண்டு வருவேன் என்று சொல்லி, இவனுடைய ஆலோசனை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தூர தேசத்திலிருந்து நிறைவேற்றுகிற கர்த்தர், அதை சொன்னேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். அப்படிதான் நம்ம என்ன செய்யணும்? எதிர்பார்க்கணும். கர்த்தரிடத்துல பெரிய காரியத்தை எதிர்பார்க்கணும். நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரியே யோசிக்க கூடாது. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர்? பெரியவர், சகலத்தையும் உடையவர். அப்ப நம்ம அவருடைய பிள்ளைகளானால் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப நாகராஜ பிரதர் இருக்கிறார், அவர் பையன் இருக்கிறான் சஞ்சய். இப்போ வளர்ந்துட்டான். என்ன பண்றான்? வீட்டுல இருந்து சாவி எடுத்துட்டு போய் பைக் எடுத்து ஓடுறான். அப்பாவுக்கு தெரியாம எடுத்து ஓடுறான். ஏன்னா எங்க அப்பா வண்டி, எங்க வண்டி ஓடுறதுக்கு எனக்கு இருக்கு, உரிமை இருக்குது. அப்போ அவனுக்கு அந்த நாலேஜ் இருக்குது. அதே மாதிரி தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் நாம், நமக்கு கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாயினால் அறிக்கை பண்ணணும், கர்த்தர் இதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. நீங்க சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயே காரியங்கள் நிறைவேறாமல் போகிறது அப்படின்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறது இல்லையா? நம்ம அந்த வசனத்தை சொல்றோம். ஆனா ஆண்டவர் நீங்க இஸ்ரவேலா மாறணும். இஸ்ரவேலா எப்போ மாறணும்? இஸ்ரவேலா மாறினா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். யாக்கோபு இரவு பொழுதும் தேவ சமூகத்துல போராடின பிறகுதான் அங்க மாத்தமே உண்டாகுது. இல்லையா? ஜெபம் பண்ணாதான் மாத்தம் உண்டாகும். ஜெபமே பண்ணாம சும்மா அப்படியே வந்து இமிடியேட்ல இன்ஸ்டன்ட் ஃபுட் வருது பாருங்க. அங்க ஹோட்டல்ல போன இன்ஸ்டன்ட் ஃபுட் டக்கு 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 டக்கா ரெடிமேடா என்ன வச்சிருக்கான்? நூடுல்ஸ் வச்சிருக்கான், அங்க எல்லாம் வச்சிருக்கான், எல்லா மசாலையும் போட்டிருக்கான், போடுறான், டக்கு டக்கு கிண்டுறான், முட்டையை உடச்சு ஊத்துறான், அதை ஊத்துறான், எல்லாம் சிக்கன் அவிச்சு வச்சிருக்கிறான், எல்லா மசாலையும் கேட்க போட்டு கிண்டி ஃபாஸ்ட் ஃபுட் இன்ஸ்டன்ட்டை கெட்டி கையில் கொடுத்துட்றான். அது மாதிரி நமக்கு அப்படிலாம் இன்ஸ்டன்டா ஆண்டவர் கொடுக்கிறவர். நீங்க இரவு முழுதும் தேவ சமூகத்தில் விழிப்பு. சோம்பேறி என்னைக்குமே ஆசீர்வாதத்தை பெற மாட்டோம். சுறுசுறுப்புள்ள கை என்ன செய்யும்? செல்வத்தை சம்பாதிக்கும். சுறுசுறுப்பா இருக்கணும். தூங்கிட்டே இருந்தா ரோட்ல போற வழிபோக்க என்ன பண்ணானா? ரோட்ல போற பிசாசு தருத்திரை உள்ள வந்து போயிட்டு ஓகம் நம்மால் இங்கதான் இருக்கிறாரு, உள்ள வந்து படுத்து. அதனால சுறுசுறுப்பா இருக்கணும். காலையில் எழுந்திருக்கணும். சுறுசுறுப்புல கை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும். காலையில இருந்து கர்த்தரை தேடணும்.
இதெல்லாம் செஞ்சா தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் தருவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டுட்டு ஏமாளியாவே இருக்கக்கூடாது. எவ்வளவோ வசனத்தை சொல்றேன், எவ்வளவோ பிரசங்கம், நம்ம ஏமாளியாவே இருக்கோம். நம்மளை பார்த்து பிசாசு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். பாரு, எத்தனை பேர் நல்லா இருக்கா, நீ இப்படிதான் இருக்கிற, கையேந்தி கை கட்டிக்கிட்டே இருக்கிற, கையேந்தி பவுன்ல நீ சாப்பிடுற. நீ என்னைக்கு நீ நல்ல இடத்துக்கு போவ, நீ நல்ல ஹோட்டல்ல சாப்பிடுற. நம்முடைய என்னெல்லாம் கையேந்தி பவுன், செகண்ட் ஹேண்டு, இப்படிதான் நமக்கு. ஆனா கர்த்தர் மேலானவைகளை முன்ன ஆண்டவர் சொன்னார். உபாகமம் 28 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரை வாசிங்க. உபாகமம் 28:1. Deuteronomy chapter 28 verse 1. அடுத்து வாசிங்க சிஸ்டர். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையின்படி நீ செய்ய கவனமாயிருப்பாயானால் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. யாருக்கு சொன்னாரு? ஆண்டவர் இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது. இன்னைக்கு நமக்கு எதுக்கு இந்த வேதம் எழுதி வச்சுட்டு போறோம்? அவங்க கதையெல்லாம் உங்களை நீங்க படிச்சு நீங்களும் நானும் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். பூமியில உங்களை மேன்மையா வைக்கிற ஆளுக்கு செகண்டா மேன்மையை வச்சுட்டு செகண்ட் கொடுக்கிறதா? ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல எதையுமே நீங்க இன்னும் கேட்கல. கர்த்தரிடத்துல எதையுமே கேட்கல. கேளுங்க, அப்பொழுது கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கேட்கணும். கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்டு நிறைய நாள் ஜெபம் பண்ணி அச்சீவ் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணி தேவனால் கூடாத காரியம் மட்டுமே. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த வருஷத்துல நீங்க எழுதி வைங்க. எழுதி வைக்கிறியா? ரெக்கார்ட் பண்ணி எழுத தெரியலன்னா ரெக்கார்ட் பண்ணி வைங்க மொபைல்ல. ஆண்டுடைய சமூகத்துல கண்டிப்பா கர்த்தர் செய்வார். ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். மதியானம் சாப்பாடு கூட கஷ்டப்படலாம். ஆனா நான் சொல்றேன், ஆண்டவரை கேளுங்க, கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஒரு வீடு வேணும் ஆண்டவர், இந்த பட்டணத்துல வீடு வேணும் கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார். குழந்தைய போல கேளுங்க. ஒரு குழந்தைய போல நீங்க மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கு. குழந்தைய போல கேளுங்க. அப்பா, எனக்கு ஒரு வீடு கொடுங்கப்பா, ஒரு சொந்த வீடு. வாடகை கட்டி கஷ்டப்படுறேன். வீட்டுக்காரன் என்னை துரத்துறான், தண்ணி செலவழின்னு சொல்லுவான். எத்தனை பேர் வாரான்னு கேட்கறான், வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்கறான். எவ்வளவோ தொல்ல. ஆண்டவரே, நிம்மதியாக வாழ்றதுக்கு ஒரு வீட்டை கொடுங்க ஏசப்பா. கேட்டு பாருங்க, கேளுங்கள், கர்த்தர் கொடுப்பார். எதை கேட்டாலும் கொடுப்பார். லைஃப்ல இன்னைக்கு தோல்வியோட உட்கார்ந்துருக்கலாம், எல்லாத்தையும் இழந்து போய் உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் இழந்தவைகளை திருப்பி தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க ஒரு மனுஷனுடைய நினைவா எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். உன் வாழ்க்கை தோல்வியின் எண்ணம் இருக்குதா, தோல்வியின் அடையாளம் தான் அப்படியே தான் இருக்கு. இல்ல, நான் என் ஆண்டவர் சகலத்தை சிலுவையில ஜெயித்திருக்கிறார், நான் தோல்வியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுந்து செயல்படுகிறவன் தான் பெரியவன். ஹல்லேலூயா. நீங்களாம் பழைய ஸ்கூல்ல ஒருவேளை நீங்க படிச்சிருக்கீங்க. ராபர்ட் ப்ரூஸ்ன்னு சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். யுத்தம் பண்ணி எத்தனை மணி நேரம்? 16 தடவையா சரி நம்பர் தெரியல, 8 தடவையா விழுந்து போனான். அவன் யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தான். தோல்வி அடைஞ்சு அவன் 7-8 தடவை தோத்து அப்படியே உட்காந்து ஒரு குகையில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். ஒரு சிலந்தி வந்து அந்த குகையில கீழே இருந்து விழுந்து கூடு கட்டப்ப கீழே விழுந்து திருப்பி நிலையாது. ஒரு தடவை 2 தடவை இப்படியே விழுந்து கடைசியில் அது 8வது முறை கூட கட்டிடுது. உடனே உனக்குள்ள அதை பார்த்து அவன் மனுஷனான் உற்சாகம் அடைஞ்சு திருப்பி யுத்தத்துக்கு போய் வின் பண்றான். ஹல்லேலூயா. அவன் சிலந்தியை பார்த்து கத்துக்கிட்டான். நமக்கு வானத்தை பூமி படைத்த தேவன் ரெக்கார்டு எழுதி கொடுத்திருக்கிறார். பூமியில சகல காரியத்தை ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். சோதரிக்க வேண்டியதா நீங்க. ஹல்லேலூயா. பிசாசை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்க தோல்வி வருஷ தொடக்கத்துல தோல்வியா உட்கார்ந்துருக்கீங்களா? உன் வாழ்க்கை ஜெயமா மாறும், ஆசீர்வாதமா மாறும். நீ இருக்கிற மாதிரி இருக்க போறது இல்ல. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லி, நீ அப்படி இருக்க மாட்டேன், உன் வாழ்க்கையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. கையெல்லாம் பிடிக்க முடியலன்னா சொல்லுங்க, வாயத்து வாயினால சொன்னாதான் அது என்ன செய்யும்? வேலை செய்யும். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துகிறவர் கர்த்தர், நான் அல்ல.
உங்களை உயர்த்துகிறவர். எது முடியாதோ அது முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க அது கஷ்டம், அது முடியாது. நம்ம சொல்லுவோம் அது முடியும். எப்படி முடியும்? இயேசு நாமத்தில் முடியும். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவர் அழைக்கிறவர் நம்முடைய தேவன். வாழ்க்கையில் இல்லாததை தான் கர்த்தர் உருவாக்குவார். உங்க வீட்டில் எது இல்லையோ அதை உருவாக்குவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. செய்வார். எது இல்லைன்னு இருக்கீங்களோ அதை கர்த்தர் தருவார். ஆண்டவர் உருவாக்குகிறவர். ஆதியில அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே வேலைக்காரன் என்னவா? ஒரு வார்த்தையில் அற்புதம். ஆண்டவர் அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த வார்த்தையை வாசிக்கிறவங்க கேட்கிறவங்க எல்லாம் பாக்கியவான். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் நானும் உள்ளவளாயிருக்கிறோம். ஆதியாகமம் புத்தகத்துல 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், அதை வாசிக்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் வேலைக்காரன் நோக்கி கழுதையை நிறுத்தி நீங்கள் காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானோம் நாங்கள் இடமட்டும் போய் தொழுது கொண்டு நாங்கள் திரும்பி வர வேண்டாம். இப்ப ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, ஏகசுதன் ஆண்டவர் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தாரு. இப்ப என்ன சொல்றாரு? மோரியா மலையில போய் என்ன செய், பலியிடு சொல்றார். நல்லா கவனிக்கணும், பலியிடு சொல்றாரு. பலியிடு சொல்லும் பொழுது என்ன நடக்குது? இப்போ ஆபிரகாம் குமாரன் விறகு எல்லாம் எடுத்துட்டு போறாங்க, கத்தி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. வேலைக்காரன் ஒரு இடத்துல வந்து சொல்றாங்க, நீ என்ன செய், இங்க இரு, கழுதையோட இரு, நானும் என் மகனும் போய் என்ன பண்றோம், பலியிட்டு திரும்ப வருகிறோம். யாரை பலியிட சொன்னாரு? யாரை பலியிட சொன்னாரு? ஈசாக்கு மகனை பலியிட சொன்னார். ஆனா இவர் என்ன சொன்னாரு? நாங்க 2 பேரும் பலியிட்டு திரும்பி வருவோம். வார்த்தையை கவனிக்கணும். இல்ல பலியிட்டு வாரேன்னு சொல்ல, வருவோம்னு சொன்னார். அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி நீங்க படிங்க. அதுக்கு அடுத்த வசனம் வந்து சரி 7வது வசனமா வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றார். அதற்கு அவர் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர் இதோ நெருப்பு இருக்குது, கட்டையும் இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்ற பையன் கேட்கிறான். அப்பா நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, ஆனா தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டேன். அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். இவர் இருவரும் கூடி போய் தேவன் அவர்கள் சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனை ஈசாக்கை கட்டி அவரை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்றார். அவனுக்கு ஒன்று செய்யாதே. அல்லேலூயா. இப்போ இந்த காரியம் அவர் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டாங்க, பரவாயில்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆபிரகாம் தன் மகன்கிட்ட சொன்னான், பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் தான பலிக்கான ஆட்டுக்குட்டி அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. வேலைக்காரன் என்ன சொன்னா, நாங்க 2 பேரும் திரும்பி வருவோம்னு சொன்னா, இப்போ பலிக்கான ஆட்டுக்குட்டி அவர் பார்த்துக் கொள்வார். இப்போ பலியிடும் பொழுது கர்த்தர் கீழ்படிகிறான், மகனை கட்டையில அடுக்கிறான், கத்தி எடுக்கிறான். வெட்ட போகும்பொழுது சொல்றான், நீங்க பிள்ளையாண்டான் மேல கையப்படாது. அப்போ ஆட்டுக்குட்டி சத்தம் கேட்குது. ஆண்டவர் அந்த ஆட்டுக்குட்டியை இவன் கொண்டு வந்து பலியிட்டு இப்போ பிள்ளையாண்டானும் மகனும் ஆபிரகாமும் வீட்டுக்கு திரும்பி போறாங்க. அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆபிரகாம்
நான் பலியிட்டு வரேன்னு சொல்லல, பலியிட்டு வருவோன்னு சொன்னார். பலிக்கான ஆடு எங்கேன்னு கேட்டான் பையன். அதுக்கு என்ன சொன்னாரு? அது கர்த்தர் பலிக்கான ஆட்டுக்குட்டி அவர் பார்த்துக் கொள்வார் சொன்னார். அல்லேலூயா. நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஐயோ மகனே, நான் உன்னை போய் பலியிட போறப்போ இல்லையா? ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல. அவர் விசுவாசிக்கிறதான். அவர் கொண்டு போனாலும் இந்த கல்லிலிருந்து எனக்கு பிள்ளையை தருகிறவர் என்று. அல்லேலூயா. வார்த்தையை கேட்கிறது ஒரு அனுபவம், வார்த்தையை அனுபவிக்கிறது இன்னொரு அனுபவம். அல்லேலூயா. வார்த்தையை அனுபவிக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுட்டு செவிடங்காதுல சகோதர மாதிரி போகவே கூடாது. வசனத்தை கேட்ட இருதயத்தில் வைக்கணும், அதை தியானம் பண்ணணும். அல்லேலூயா. தியானம் பண்ண தேவன் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த கீபோர்டு வாங்கி கொடுக்குன்னு சொல்லி பிள்ளை கேட்குது. நம்மளால எங்க போய் வாங்க முடியும்? கீபோர்டெல்லாம் நம்மளால வாங்க முடியாது. தப்பான எண்ணங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவா, நானும் நீனும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கீபோர்டு கற்றுக் கொடுப்பாரு. அல்லேலூயா. எதுவுமே முடியாதுன்னே சொல்லாதீங்க பிள்ளைகள்கிட்ட. சைக்கிள் கேட்காங்களா, வா ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர். ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. இப்போ இந்த நாக்கு பத்தி நம்ம சொல்றோம். நாக்கு அதிகாரம். இதுக்குன்னே கர்த்தர் சரீரத்துல ரொம்ப சின்ன அவயதுன்னா நாக்கு. ஆனா நாக்கு பத்தி ஆண்டவர் ஒரு அதிகாரத்தையே வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6, 9, 10 வசனங்களை வாசிங்க. நாவு நெருப்பு தான், அநீதி நிறைந்த உலகம். அல்லேலூயா. நாக்கு என்னதான்? நெருப்பு. நம்ம நாக்கு வந்து நெருப்பு. நம்ம பாஷையில் என்ன சொல்றோம்? போட்டு கொடுத்துறாங்கப்பா, பாஸ்டர் போய் போட்டு கொடுத்தாங்க. சில சொல்றது நீங்க பாஸ்டர் போய் போட்டு கொடுத்துறாங்க. நான் என்ன பண்ண போறேன்? போட்டு கொடுக்குறேன். இன்னொரு பாசை எப்படின்னா, பாஸ்டர் போய் பத்தேச்சிட்டாங்க. என்னது? பத்தேச்சிட்டாங்க. அதான் கரெக்டான பதம். ஏன்னா நாக்கு நெருப்பு தானே. பத்தேச்சாச்சு. எங்கேயாவது பத்தேச்சிட்டாங்கப்பா, சும்மா இருந்த சங்க ஊதிகள் பத்தேச்சிட்டாங்க. அப்ப நாக்கு நெருப்பு. அமெரிக்கா தேசத்துல ஒரு பெரிய சர்ச்சு இருந்தாங்க. அந்த சர்ச்சு பழைய காலத்து சர்ச்சு, பழைய பொருட்கள்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகான சர்ச்சு. திடீர்னு அந்த சர்ச்சை சீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிச்சு. நல்லா விலை வந்த ஆர்கனு, அந்த பொருட்கள், அங்க இருந்த எல்லா பர்னிச்சர்ஸ், கார்பெட்டு எல்லாமே, பெரிய வாழ்க்கை அங்கே எல்லாமே எரிந்து சேதம். மக்கள், சபையில் இருக்கிற மக்கள், ஊர் ஜனங்களுக்கெல்லாம் கம்பீரமா இருந்த சபை பல வருஷமா இருந்தது. எரிஞ்சு போச்சு. உண்மையில் நடந்தது. எரிஞ்சு போச்சு. நம்ம கவலைப்படாது. இப்போ இது எப்படி எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது கடைசியில் கண்டுபிடிச்சது, எவனோ ஒருத்தர் சீரட்டு குடிச்சு மீதி முடிய தூக்கி போட்டது. அது கடைசியில் எங்கேயோ போய் சர்ச்சில் ஏதோ ஒரு கார்பெட்டில் போய் ஒரு மூலையில் வந்து அது ராத்திரியெல்லாம் புகஞ்சு தீ பிடிச்சி ஃபுல்லாத்தையும் எரிச்சு. நாக்கு பிடிச்சாங்க. சின்ன நெருப்பு பெரிய காட்டையே ஒழுத்தி விடும். நாக்கு பாருங்க, ஒரு சின்ன நாக்கு சொன்னா அடிறான்னா ரோடெல்லாம் அடைச்சிடும். ஒரு நாக்கு சொல்லுது. தருமபுரியில ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்கூல் காலேஜ் பஸ் ஏற்றி கொடுத்துருந்தாங்க. எப்படி கொடுத்துனாங்க? சும்மாலாம் கொடுத்துல ஒரு நாக்கு சொல்லிச்சு, கொடுத்துறான் அப்படின்ட்டு. அந்த நாக்கு அங்கே உட்காந்துக்கிச்சு. மீதி இருக்கிற நாக்கெல்லாம் சேர்ந்து போய் உடுத்திருச்சு. பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை உயிரோட கொடுக்குறோம். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு நாக்கு தான். நாக்கு பொல்லாது. ஆண்டவர் நம்முடைய கண்ணுக்கு என்ன காவல் வச்சிருக்கிறாரு? நம்முடைய கண்களுக்கு எப்படி காவல் வச்சிருக்காரு? நீங்க கையை தொட்டா என்ன செய்வீங்க? கண்ணை தொட்டா என்ன பண்ணும்? கண்ணை வந்து ஆட்டோமேட்டிக்கா மூடுதா இல்லையா? ஒரு தோல் தான் வச்சு மூடி வச்சிருக்காரு. ஆண்டவர் எமையை வச்சு மூடி வச்சிருக்காரு. இருக்க இல்லாத போல இருக்கிறீங்க, உங்களுக்கு இல்ல போல இருக்கு. குளிக்கிற மொழியை பார்த்தா எமையே இல்ல போல இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஆனா இந்த நாக்குக்கு என்ன காவல் வச்சிருக்காரு? 32 பேரை காவல் வச்சிருக்காரு. எத்தனை பேரு? 32 பேர் காவலாளி இருக்காங்க உள்ள. அதுவும் பத்தாதுன்னு 2 உதடு வச்சிருக்கிறாரு. சிலருக்கு பெருசா இருக்குது, சிலருக்கு சின்னதா இருக்குது. என்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பலமா இருக்குது.
அது பார்த்தாதுன்னு ஆம்பளைகளுக்கு சில வீசையும் வச்சிருக்காங்க இந்த நாக்குக்கு காவல். ஆனா அதையும் மீறி இந்த நாக்கு என்னதையாவது போட்டு கொடுத்துருது, பத்த வச்சிருது. இவ்வளவு காவல் இருந்தோ இந்த நாக்கு என்ன பண்ணிடுது, போட்டு தெரியாம யார்ட்டையாவது ஒரு விசுவாசிக்கிட்ட எதையாவது ஒண்ணு சொல்லிட்டானா எப்படிதான் வருமோ தெரியாது, எங்கேயாவது வந்து பட்டு அடிக்கும், எங்கேயாவது இன்னொரு அடிக்கும். பாஸ்டர் நீங்க தான் சொன்னீங்களாமே, நான் யார்கிட்டயா சொன்ன பத்தி யோசிப்பேன். ஓஹோ, சும்மா ஒரு காரியத்தை அந்த ஆள் சொல்லியிருப்பார், அவருக்கு ஆமா போட்டிருப்பான். அவரு போய் அங்கே அப்படி இப்படி 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 போய் 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 கடைசியில் நம்ம கிட்ட வருது. அந்த நாக்கு உள்ளாத உலகம், அநீதி நிறைந்த உலகம். நாக்குல நரம்பு இல்லாத நாக்கு, அதனால நரம்பு கிடையாது, எலும்பு கிடையாது. ஆனா அந்த நாக்கு தான் எல்லா வேலையும் செய்யும். உங்க சரீரத்துல ஒரு ஹோட்டல் போறீங்க, ஹோட்டல்ல நல்லா சிக்கன் வச்சிருக்கிறாங்க, கபாப் வச்சிருக்கிறாங்க, அல்பாம் சிக்கன் வச்சிருக்கிறாங்க, வேற என்ன மல்லிகா பிரியாணி வச்சிருக்கிறாங்க, அப்புறம் என்ன இருக்குது எல்லாத்தையும் கண்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த நாக்கு டேஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். நாக்கு டேஸ்ட் பண்ண நாக்கு இல்லைன்னா ஹோட்டலில் போய் ஒன்றுமே சாப்பிட முடியாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தொண்டையில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நல்ல சாப்பாடு தொண்டையில் இருக்கும். சும்மா வீட்டில் நடப்பணமாக சாப்பாட்டில் தொண்டையில் இருக்கிறத நான் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த நல்ல நாக்கு வச்சுக்கிட்டு நல்லா ருசி, நாக்கு ருசி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு நாம் என்ன செய்கிறோம்? மனம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நல்ல நாவு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். தாவீது சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும், கர்த்தரை துதிக்க துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு வாயில பீடி இருக்கும், ஒரு சிலருக்கு சிகரெட். அவங்க எவ்வளவு தைரியமா ஆராதனையில வந்து கம்யூனியன் எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களாம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்ன இருக்குது? ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். பரவாயில்ல, ஒரு நாளுக்கு எடுத்துட்டு சரியாச்சுன்னா ஒரு தைரியம் வந்து போகும். அடுத்த நாள் ஒன்றாகல, பரவாயில்ல. கர்த்தர் எல்லாத்தையும் சுத்திகரிக்கிறார், இந்த வருஷத்துல சுத்திகரிக்கிறார். இன்னும் சிலர் என்ன பண்றது, ஒரு ஸ்டெப் மேல போறது, தண்ணி அடிக்கிறது. கொஞ்சம் ஃபஸ்ட்டு போனோன்னு என்னது ப்ராக்டிஸ் ஃப்ரெண்ட்ஸோட போவான். அவனை பண்ணுவான், பெப்சி, நீ குடிக்காத பரவாயில்ல அப்படிப்பான், பெப்சி வாங்கிக்காப்பான். அவனுக்கு ஏதாவது அங்கே எவ்வளவு எதாவது மொபைலில் டைவர்ட் பண்ணுவான். இவன் பார்க்கும்போது அங்கே இருக்கிற பாண்டி லேசாக ஊற்றிடும். அவங்கள ஒன்றும் தெரியாது, இவர் குடிப்பார். மாப்பிள்ளை குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தான் தெரியாமல் உள்ள ஊற்றுனது. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அப்புறம் டெய்லி டெய்லி இதே ஆகிடும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நானும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிகரெட்டில் ஆரம்பிக்கிறது கடைசியில் கஞ்சால போய் நிற்கும். அதனால கவனமாக நீங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நாக்கு எதற்காக? நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு, மற்றவங்களை ஆசீர்வதிப்பதற்கு. பைபிள் நிறைய வசனங்கள் இருக்கிறது. முதல் ஆரம்பத்தில் நிறைய காரியங்கள் சொன்னேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். ஹல்லேலூயா. மனுஷன் தன் வாயின் பலத்தினாலே நன்மையை புசிப்பான். நிறைய பேருங்க வாயின் பலம், நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல பேச்சு திறமை, நாகராஜிக்கு நல்ல பேச்சு திற, வாயாலே பொழைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு வாயாலே பொழைச்சிக்காரு பாஸ்டர், நல்ல பேச்சு திறமை. பைபிள்ல சொல்லி இருக்குது, அத்தனை நல்ல மனுஷன் தன் வாயின் பலத்தினால் நன்மையை புசிப்பான். பைபிள் தான் சொல்லுது. சிலர் நல்ல பேச்சு தத்துவம் வாயாலே பொழைச்சிக்குவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? இயல்பா சொல்றது. அப்போ நல்ல மனுஷன் தன் வாயின் பலத்தினால் நன்மையை புசிப்பான். கெட்ட மனுஷன் தன் வாயின் பலத்தினால் தீமையை புசிப்பான். அப்படிதானே? சோ கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல காரியம் தன் வாயை, அடுத்தது 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. தன் வாயை காக்கிறவன், தன் நாவை காக்கிறவன், தன் பிராணனை காக்கிறவன். வாய்க்கு காவல் வச்சுக்கணும். எல்லாத்தையும் போய் சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. ஒருத்தர் போய் சொல்வீங்க, பிரதர் சீக்கிரட் எல்லாத்தையும் சொல்லுங்க,
அவர் எப்படி திரும்ப சொல்லுவாரு, பிரதர் சீக்கிரட் யார்ட்டையும் சொல்லாதீங்க, அவன் சொன்னான்னு சொல்லிடுவோம். அவர் என்ன சொல்வாரு, அவன் சொன்னா இவனுக்கு யார்ட்டையும் சொல்லாதீங்க, சொன்னால் சொல்ல. அப்படியே கடைசியில உலகம் ஊரறிந்து சீக்கிரட்டா மாறிடும். பைபிள் சொல்லுது, எந்த சகோதரனையும் நம்பாதீர்கள், ஏனெனில் அவங்க என்ன செய்யறாங்களாம், தூட்டி திரிகிறார்கள். பைபிள்ல வசனம் இருக்குது, இல்லாம நான் சொல்லவே மாட்டேன். எரேமியா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எரேமியா 9:4 வாசிங்க. நீங்கள் அவனவன் தன் எச்சரிக்கையாயிருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிறியனும் தூட்டி திரிகிறான். ஏதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனையும் தூட்டி திரிகிறான். அப்போ ரொம்ப சீக்கிரட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும். சொந்த சகோதரனை நீ நம்பாதன்னு சொல்ல. எந்த சகோதரனையும் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதீர்கள். பிரதர் அவரை நம்பிதான் பிறகு சேர்ந்தேன், நான் நம்பிதான் நானு காசு வாங்கி கொடுத்தேன், இப்போ நானு அவன் டாட்டா காட்டிட்டு போயிட்டான், இப்போ நானு வட்டி கட்டிட்டு. எந்த சகோதரனையும் நம்பாதீர்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நான் ஊர்ல வச்சு லட்டு மாதிரி பேசி உங்களை இழுத்து போட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். ஒரு அம்மா ஆரம்ப நாட்கள்ல சபையில வந்தாங்க, காலையில் 5 மணிக்கு ஜெபத்துக்கு வந்தாங்க, எல்லா உபவாச ஜெபத்துக்கு வந்தாங்க, மகளை கூப்பிட்டு வந்தாங்க. அங்கே ஸ்கூல் இருந்தது, ஸ்கூல்ல அந்த பிள்ளையை படிக்க வச்சாங்க, வந்தாங்க, பார்த்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. வீடுகளில் கூட்டங்களில் வந்துட்டு அங்கேயே போனாங்க, ரொம்ப பக்தியாக நடிச்சாங்க. கடைசியில் ஒரு சகோதரிகிட்ட, எனக்கு கல்யாணத்துக்கு உங்க நகையை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க. இவங்க நல்ல சகோதரி, ஜெபத்துக்கு வராங்க, காலையில் வராங்க, நகையை கொடுத்தாங்க, வயிற்றுக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறமா விஷயம் தெரியுது. அப்புறமா போராடி ஜோம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பிடிச்சி அதை வாங்க வேண்டியது பெரிய கஷ்டமாகி போச்சு. அதனால ரொம்ப நாணமாக இருக்க வேண்டும். உங்கள் வாயை கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய நம்முடைய வாய் கவனமாக இருக்கும். உன் வாயையும் உன் நாவையும் காக்கிற உன் ஆத்துமாவை இடுக்கனுக்கு விலக்கி காக்கிறான். 21ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்கள் எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆவது வசனத்தை வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டால் அதை கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை என்ன வார்த்தை? இந்த வார்த்தையை, கெட்ட வார்த்தை பேசுகிறோம் பிள்ளைங்க பார்த்து வாய்ப்பு வந்த மாதிரி. நம்மளாம் ரொம்ப இங்கிலீஷ்லாம் பேசுவோம் இல்லையா வீட்டில். வைப்பை பார்த்து எல்லாம் வீட்டில் வைப்பை பார்த்து எந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்கிறான் மனுஷன். எந்த வாயில அதிகாரம் இருக்குது. நீ கெட்ட வார்த்தை சொன்னா அதே வார்த்தையை உன் வைப்பு மாறிடும். உன் புருஷனை பார்த்து கெட்ட வார்த்தை பேசணும், அதே மாதிரி மாறிடும். பிள்ளைய பார்த்து சனியன்னு சொன்னா நல்லா இருந்த பிள்ளை என்ன செய்யும், சனியனா மாறிடும். ஏ சனிய, ஏ எரும மாடு, இப்படிலாம் நம்ம என்ன செய்யறோம், பேசுறோம். கெட்ட வார்த்தைகள் வாயில வராது. துதித்தலும் சபித்தலும் உங்க நாவல் தான் இருக்குது. எங்க இருக்குது வாசிங்க. யாக்கோபு புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல அந்த கீழ் பகுதியில் நீ வாசிங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுது. சர்ச்சைக்கு வந்தா அல்லேலூயா, வீட்டுக்கு வந்தா அல்லேலூயா காணோம். அல்லேலூயா ஆளே காணோம், வீட்டுக்கு காணோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில வரக்கூடாது. வாய் பிரதிஷ்டப்படுத்தப்படும். வாயில நல்ல வார்த்தையை பேசணும். அல்லேலூயா. வீணான வார்த்தைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. அல்லேலூயா. உங்க நாவின் அதிகாரத்துல என்ன இருக்குது, ஜீவன். அல்லேலூயா. ஒரு சமயத்துல ஒரு வீட்டுல பெரிய சண்டை, மாமியாருக்கும் மருமகளுக்கும். மாமியாருக்கு மருமகளுக்கும் பயங்கர சண்டை. அப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்தா, என்னப்பா எப்போ பாரு மாமியார் மருமகள் சண்டை ஓயவே இல்லை. மருமகளை ஒருத்தர் கூப்பிட்டாரு. இப்போ பக்கத்தில் ஒரு சாமியார் இருக்காரு, புதுசாக வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் ஏதாவது கேளு, அவர் ஏதாவது ஆலோசனை சொல்லுவார். ஏதாவது
ஏதோ பண்ணி தருவார் அப்படி. இந்த அம்மாவும் சரின்னு போய் கேட்டுச்சு. மருமகன் போகிறான், போய் எனக்கும் மாமியாருக்கும் பயங்கர சண்டை, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அவர் கேட்டால் ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு வந்து அந்த பூஜை அறையில் வச்சுட்டு போவான். 3 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்க, நான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். இந்த அம்மாவும் சொன்ன மாதிரி கொண்டு வந்து 3 பாட்டில் கொண்டு வச்சுட்டு 3 நாள் கழிச்சு, நல்லா கவனிங்க, 3 நாள் கழிச்சு இந்த பாட்டில் எடுத்துகிட்டு போச்சு. எடுத்துகிட்டு போகிறப்பே வாசலில் மாமியார் கேட்க, எங்கே நீ ஊரை சுற்றிட்டு வராரு? இவர் என்ன சொன்னாருன்னா, முதல்ல அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போகும்போது என்ன சொன்னாருன்னா, இந்த மருந்து உனக்கு ரெடி ஆயிடுச்சு, இந்த பாட்டில் நீ தண்ணி எடுத்துகிட்டு போ, உனக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படி. என்ன ஒரு கண்டிஷன், உங்கள் மாமியார் ஏதாவது திட்டுனாங்கன்னா என்ன பண்ணணும்? பாட்டில் திறக்கணும், மூஞ்சில் ஊற்றணும் சொன்னாரா? இல்லை, வாயில் ஒரு மடக்கு ஃபுல்லாக ஊற்றிடும். குடிக்கவும் கூடாது, என்ன செய்யக்கூடாது, துப்பவும் கூடாது, இல்லை குடிக்கக்கூடாது, துப்பக்கூடாது. இந்த அம்மா அப்படியா செய்யறையான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு. பாட்டில் கையில் தூக்கிட்டு போவோம். மாமியாருக்கு, எங்கடி ஊரை போய் சுற்றிட்டு வர, கையில் பாட்டில் தூக்கிட்டு அப்படின்னு. இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, பாட்டில் திறந்துச்சு. அந்த மண்ணிச்சு மூஞ்சில் ஊற்றுன்னு இந்த திறந்தான வாயில் ஊற்றிட்டு அப்படியே அது பாட்டுக்கு பேசுறதுக்கு ஒரு அறிவு இருக்கா? பேசுனா பதிலே சொல்ல மாட்டேங்குது. முன்னாடினா ஒரு வார்த்தை பேசுனா 10 வார்த்தை பேசுவா, இப்போ ஒன்றுமே பேச மாட்டேன். இரும்பு மாதிரி உட்காந்துருக்குது, எறும்பு மாதிரி. நீ இப்படி பேச பேச இது வாயே திறக்கல. தண்ணியை குடிக்கக்கூடாது, துப்பக்கூடாது, அதான் வேலை மருந்து. இப்போ என்ன பண்ணியாச்சு, அந்த ஒரு வாரம் வீட்டில் மாமியார் பூச்சால் ஆடி பார்க்குது, என்னெல்லாமோ சொல்லி பார்க்குது, வெளியே சண்டைக்கு வருது, என்னெல்லாமோ பண்ணி பார்க்கறா, சண்டை வேலையே செய்யல. இப்போ இந்த அம்மா விக்டரி ஆகிட்டாங்க, வெட்டி எடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், பக்கத்து வீட்டில் சண்டையே இல்லை, சமாதானம் ஆகிட்டாங்க. இப்போ போய் அந்த சாமியாரை போய் பார்க்கும்போது, ஐயா நீங்கள் கொடுத்த மருந்து நல்லா வேலை செய்யுது, எவ்வளோ ஐயா பீஸ் கொடுக்கணும்? ஆச்சுன்னா, நான் எனக்கு ஒன்றும் நீ தர வேண்டாமா, நீ கொடுத்த பாட்டில் சும்மா அந்த ரூமில் தான் இருந்தது, நான் ஒன்றுமே பண்ணலை, நான் ஒரு ஆலோசனை தான் சொன்னேன், அந்த ஆலோசனை கேட்ட அது ஒர்க் அவுட் ஆகிருக்குது, இனி நீ அதே செய்ய அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். நம்முடைய வேதத்தில் நிறைய ஆலோசனைகள் இருக்குது. அந்த ஆலோசனை நீங்கள் கேட்டு செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் சமாதானம். ஒருவேளை வேதத்தில் இருக்கிற காரியமெல்லாம் நம்மளால் கடைபிடிக்கலாம். நீங்களும் செய்ய ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி வாயில் ஊற்றிக்க, வாயில் ஊற்றிட்டு மேலே ஊற்றிடாதீங்க, மாமியார் திட்ட மேலே ஊற்றி வாயில் வச்சுக்கோ. அல்லேலூயா. அப்புறம் முன்னிலைமை கண்டு பின்னிலாம மகா மோசமாக இருக்கு. அதனால வாயில வைத்துக் கொள்ளுங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் 2 கையும் தட்டினா தான் சத்தம் வரும், விலகி போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அநேக காரியங்களை நாம் உங்களுக்கு சொல்லலாம், பட் இருந்தாலும் நேரம் கடந்து போகிறது. சீக்கிரமாக நான் முடிக்க நான் முயற்சிக்கிறேன். அல்லேலூயா. மத்தேயு புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, 12ஆம் அதிகாரம் 35 37 வசனங்களை மத்தேயு. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷன் பேசும் வீண் வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமானாக்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அல்லேலூயா. அப்போ நல்ல மனுஷன் தன் இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். உங்க பாக்கெட்ல நல்ல பொருள் வந்து எடுத்து காட்டுறீங்க இல்லையா? வாட்ச், மொபைல் எல்லாம் காட்டுறோம் நல்ல பொருள். நல்ல மொபைல் வாங்கியிருக்க மாதிரி இருக்காங்க. இப்போ இருதயத்திலிருந்து நல்ல மனுஷன் நல்லவைகளை எடுத்து காட்ட முடியுமா? எப்படி எடுத்து காட்ட முடியும்? அவனுடைய குணத்தினால தான் காட்ட முடியும். ஸோ பொல்லாத மனுஷன் தன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதைகளை எடுத்து காட்டுறான். என்னது? அறிவு இருக்கா? கட்டிச்சனா இதுதான் அவன் இருதயத்தில் இருக்குது. நல்ல மனுஷன் அன்புள்ளவனாய் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தரை காட்டும். நல்ல மனுஷன் தன் இதயத்தில் என்ன காட்டுவான்? கர்த்தரை காட்டுவான். அல்லேலூயா. மனுஷர் பேசும் வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்பதான் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. என்ன கணக்கு கொடுக்கணும்? உட்காந்து 2 பேரும் ஜெபம் பண்ண போறீங்க. ஜெபம் பண்ணா ஜெபம் பண்றது 10 நிமிஷம், பேசுறது 2 மணி நேரம். என்ன பேசுறோம்?
எப்படியாவது ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்று பேசினாலும் ஒரு ஆளை பற்றி பேசி 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 கடைசியில் நியாயத்திற்கு நாளில் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். நீங்கள் பைபிளில் வசனம் கூட சொல்லுது, அதிகமாக நீங்கள் பேசி அதுக்கு நீங்கள் என்ன பாவம் இல்லாமல் போகாதுன்ற வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதிகமாக நம்ம பேசுறதுனால என்ன செய்யுமா? பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்படுகிறது. அதனால ரொம்ப கவனமாக நம்முடைய வாயின் வார்த்தையை நீங்கள் நிறுத்தி நிதானமாக பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் உடைய வாயை அடக்க வேண்டும். கர்த்தர் சொல்றார், யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நாம குறித்து திட்டமாக சொல்லியிருக்கிறார், நாவை அடக்க ஒருவராக கூடாது. நீங்க அதுக்குதான் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அக்கினிமயமான நாவு, அந்த அக்கினிமயமான நாவு இந்த நாவை கண்ட்ரோல் பண்ணும். அதனால ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வரும். அபிஷேகம் பெறாதவங்க எல்லாம் இந்த வருஷத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தில் உங்களுடைய நாவு பரிசுத்த நாக்கா மாற வேண்டும். அல்லேலூயா. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, அவனுடைய நாவு ஔஷதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய நீதிமானுடைய நாவு எப்படி இருக்குமா? ஔஷதம், மருந்து. சிலருடைய நாக்கு எப்படி இருக்குமா? அந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. 12ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் சிலருடைய நாவு எப்படி இருக்குன்னு சுத்தமாக சொல்லியிருக்கு. 12ஆம் அதிகாரம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. 18வது வசனம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பட்டய குத்து போல் பேசுகிறவர்கள் உண்டு, நானவங்களுடைய நாவு ஔஷதம். சத்திய உதடு நிலைத்திருக்கும் பொய்யான நாவு ஒரு நிமிஷம் மாத்திரம்தான். அல்லேலூயா. சில பேசுனா எப்படி இருக்கும்? பட்டய குத்து போல. பாஸ்டர் என்னை குத்தி குத்தி பேசுறாங்க, எங்க ஆண்டி என்னை குத்தி குத்தி பேசுறாங்க, எங்க மாமி என்னை குத்தி குத்தி பேசுறாங்க. பின்ன வச்சா குத்துறாங்க, இல்லை ஊசி வச்சு குத்துறாங்க. பட்டையை குத்து போல பேசுனாலே நறுக்கு நறுக்குது. என்னையே குத்துறாங்க, எனக்கு வலிக்குது. அல்லேலூயா. சில பேசுனா அப்படிதான் இருக்கும், குத்துற மாதிரி பேசுது. அல்லேலூயா. அந்த நாவு மனம் திரும்ப வேண்டும். நாணமுள்ள நாவோ ஔஷதம். ஔஷதம் என்னது? மருந்து. நாணமுள்ள நாவு. கர்த்தருக்கு பயப்படுதல் நாணத்தின் ஆரம்பம். அந்த நாணமா பேசுனீங்கன்னா, இவன் குத்திட்டு போனான்னா அந்த புண்ணை என்ன செய்யலாம்? நம்ம ஆக்கலாம். அல்லேலூயா. நீங்க காரியம் கட்டுற ஊழியம் செய்யலாம். உங்க நாவு என்ன செய்யும்? மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். அதனால நம்முடைய நாவு ஔஷதமா மாறும். எப்படி இருக்கணும்? மருந்தா மாறும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் சத்திய உதவி என்றும் நிலைத்திருக்கும். பொய்னாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம். பொய்னாவோ அழிஞ்சு போகும். சத்தியம் பேசுறவன் நாக்கி என்னைக்கு அவன் லைஃப் நீடித்திருக்கும். பொய் பேசுறவன் பூமியில் இல்லாமல் அட்டுப்போகம் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பொய் பேசுறவங்க நாவ அழிஞ்சு. அதனால இன்னைக்கு தேவ சமூகத்தில் சில தீர்மானங்களை பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய நாவல் என்ன இருக்கு? ஜீவனும் அதிகாரம். நான் நல்லா வாழ்வேன், கர்த்தர் நீ ஆசீர்வதிப்பார், நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம் நீ சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இல்லை பார்த்து என்ன ஜெபம் பண்ணி என்ன தரணும் என்ன சபைக்கு போய் அப்படின்னா அதே மாதிரி தான் இருப்பீங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாச வார்த்தைகளை பேசுங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபிப்போம்.